வணக்கம். இன்றைக்கி ஜனநாயகன் ரிலீஸ் எதனால் டிலே ஆகுதுன்றதையும் அதுக்கு என்ன காரணம்ன்றதையும் பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையில் ஜனநாயகன் டைமுக்கு ரிலீஸ் ஆகாததுக்கு எடுத்து ஒரே ஒரு ரீசன் எடுத்து பொலிட்டிக்கல் பவர். ஸோ பவர் கையில் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம் இருந்தது. உங்களோட படத்தில் உண்மையிலேயே கட் பண்ண வேண்டிய சீன் இருக்கா, அதனால் பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் கவலையே இல்லை. உங்களை ஸ்டாப் பண்ணணும்னு யோசிச்சா எப்படி வேணாலும் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுதான் பொலிட்டிக்கல் பவர். ஸோ அதுதான் இங்கே ப்ளே ஆகிட்டுருக்கு என்னை பொறுத்தவரையில். இப்போ எவ்வளோ வேகமாக அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியுது. ஒரு தீர்ப்பு அதிலிருந்து அடுத்ததுக்கு போகிறதுக்கு இடையில் அவ்வளோ வேகமாக அடுத்த தடையை வாங்கிட முடியுது ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லா விஷயம் நடக்குது. அதுலேருந்து இப்போ 21ஆம் தேதி மறுபடியும் திருப்பி அதை பற்றியான விசாரணை வந்தாலும் அப்போ கூட அந்த படத்துக்குரிய இது கிடைக்கலாமா என்றது ஒரு கொஷின் தான். ஏன்னா அந்த 21ஆம் தேதிக்கு பிறகு வர அந்த ஒரு லாங் ஹாலிடேக்கு பிறகு எதுவுமே ஹாலிடே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு கேட்டால் அவங்கள்ட வசூல்லையுமே எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வசூல் எடுக்க முடியாதுன்றது ஒரு பார்வை. ஆனால் சொல்ல முடியாது என்ன நடக்க முடியாது. அது எல்லாமே என்னை பொறுத்தவரையில் இது அத்தனையுமே அந்த அந்த ப்ரெஷரை கொடுத்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ளே விஜய் இழுக்க பார்க்குறதுக்குரிய ஒரு நடவடிக்கை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஏதோ ஒரு ப்ரெஷரை கொடுத்து எடுத்தே ஆகணுமென்ற கேட்டகரியில் தான் அவங்க இருக்கிறாங்க. எடுத்தால் தான் டிஎம்கே டோட்டலாகவே வாஷ் அவுட் பண்ண முடியுமன்றது ஒரு பாயிண்ட். அதனால் அவ்வளோ ப்ரெஷர் போய்கொண்டிருக்குது. இதையும் தாண்டி ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஒரு வேளை இதில் ரிலீஸை கொடுத்து எவ்வளோ ப்ரெஷரை கொடுத்து ரிலீஸ் ஆகி முடிஞ்சாலும் அடுத்ததாக கரூர் வழக்கு, அந்த 41 பேர் செத்த வழக்கு இன்னும் போய்கொண்டிருக்குது. ஸோ அதுக்குரிய ஃபைல்ஸ் எல்லாமே எப்படியும் அடுத்தடுத்த மாதத்தில் ரெடி ஆகிடும். ஸோ அது அடுத்த பிளாக். அந்த பிளாக்கை வச்சு கொண்டு கூட அலையன்ஸுக்கு இழுக்கிறதுக்குரிய அடுத்த வேலைகள் நடக்கும். ஸோ இதில் எல்லாத்தையும் தாண்டி எப்படி டிவிக்கே வெளியில் வரப்போகுது, விஜய் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் பராசக்தி ஜனநாயகனோட ரிலீஸ் ஆகணுமென்று சொல்லி வந்த ஒரு முடிவை நானுமே விரும்ப இல்லைன்னு கேட்டால், என்னதான் இருந்தாலும் அது விஜய்க்கு நாங்கள் ட்ரிபியூட் பண்ண போகிற ஒரு படமாக இருக்கும்போது அந்த டைமில் போட்டி ஒரு பொலிட்டிக்கலி அந்த ஒரு விஷயத்தை இறக்குனது டிஎம்கே இறக்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் சிவகார்த்திகேயன் அதுக்கு துணை போனாரா இல்லையான்றதுலாம் ஒரு விஷயம். பட் நான் அதை விரும்ப இல்லை. ஆனாலும் அது கிட்டத்தட்ட ஒரு விதத்தில் தமிழ் சார்ந்த ஒரு போராட்டம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ படத்தை பற்றியான கமெண்ட் சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. இந்த படம் சரியாக இருக்குது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கண்மூடித்தனமான ஒரு தாக்குதல்கள் அந்த படத்து மேலே வைக்கிறது அவ்வளோவுக்கு நல்லது. அது ஆரோக்கியமும் இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே அது தாறுமாறாக விஜய் ரசிகர்களாக இருக்கலாம் நான் அதுக்காக அப்படி ஒரு தாக்குதல் வைக்கணுமான்னு சொல்லி கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜஸ்ட் படம் நல்லா இருந்தால் பாராட்டுங்க, அவ்வளோதான் இல்லை பிடிக்கலன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் செய்தது தப்புன்னு சொல்லி கேட்டால் தியேட்டரில் போய் பார்க்காதீங்க, பராசக்தி அவ்வளோதான். ஆனால் அதை கண்மூடித்தனமாக அவ்வளோ முரட்டத்தனமாக எதிர்க்கணுமான்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஏன்னா அது இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனைகள் எத்தனையோ உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது அந்த டைமில் எங்களோட தமிழ் மொழிக்காக அத்தனை பேர் போராடி உயிரை நீத்திருக்கிறாங்க. அவங்க எடுத்த படத்தில் ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கலாம், அது நான் இல்லைன்னு மறக்க இல்லை. ஏன்னா அது அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த இப்போ தான் வரப்போகுது எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி எல்லாமே நடக்கிறது எல்லாத்தையுமே சந்தேகமாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதில் டவுட் இல்லை. ஆனாலும் இந்த மாதிரியான இடத்துல படத்தை பற்றி ஒரு 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 லிமிட்டை தாண்டி கண்மூடித்தனமான தாக்குதல் இருக்க வேண்டாம்னு நான் நம்புகிறேன். நன்றி.